தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தை பெற்ற இளம்பெண் பெற்ற குழந்தையை கழிவறை குப்பை தொட்டியில் வீசி சென்றது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஐகோட் இணைப்பில் இருக்கிறார். ஐகோட், அந்த பெற்ற குழந்தையை வீசி சென்ற இளம்பெண் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? தற்போது அந்த குழந்தையின் நிலை என்ன? நிச்சயமாக பத்மநாபன், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அமனி நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் திருச்செந்தூரில் கூடிய தனியார் மருத்துவமனை கழிவறையில் இறந்த நிலையில் குழந்தையை பெற்றெடுத்து அங்குள்ள கழிவறைகளை வீசி சென்றிருக்கிறார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தக்கூடிய நிலையில் அமீன் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெகல்தீன் என்பவரது மகள் கிருத்திகா, 21 வயதான அந்த இளம்பெண் அப்பா அம்மாவை இழந்து இருக்கிறார். இதனையடுத்து அந்த கிருத்திகா என்பவர் தனது பெரியம்மா பராமரிப்பு வளர்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கும் வீரபாண்டியப்பட்டினத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ரஜோ என்ற இளைஞருக்கும் அவருக்கும் கிருத்திகாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் வருகின்ற மே மாதம் திருமணம் நடைபெறக்கூடிய நிலையில் கிருத்திகா கடந்த சில நாட்களாக தொடர் வயிறு வலி காரணமாக அவதிப்பட்டு வந்திருக்கிறார். இது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் தெற்கு இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்திருக்கிறார்கள். அங்கே அவசர பிரிவு சிகிச்சையில் இருந்த அந்த பெண் கழிவறைக்கு சென்று குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். இது தொடர்பாக யாருக்கும் தெரியாத நிலையில் அந்த குழந்தை இறந்த நிலையில் பிறந்திருப்பதாக கிருத்திகா தகவல் தெரிவிக்கிறார். அந்த பெற்றெடுத்த குழந்தையை அங்குள்ள கழிவறையில் குப்பை தொட்டியில் வீசி சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த கிருத்திகா என்பவருக்கு இரத்தப்போக்கு அதிகரித்து இருக்கக்கூடியது. இந்த நிலையில் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த பின்னர் இது குழந்தை பெற்றதற்கான காரணங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் அந்த இளம்பெண்ணிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது தான் கழிவறைக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் குழந்தையை பெற்றெடுத்திருப்பதாக மருத்துவரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து மருத்துவர்களும் அங்குள்ள ஊழியர்களும் அந்த கழிவறையில் அந்த பெண் காட்டி அந்த கழிவறையில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் பார்த்தபோது பச்சிளம் குழந்தை உயிரிழந்த நிலையில் கிடந்திருக்கிறது. தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து காவல்துறையினர் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ரஜோ என்ற இளைஞருக்கும் தனக்கும் தகாத பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவ்வப்போது வெளியில் சென்ற நபர்கள் இருவரும் தனிமையில் இருந்திருக்கிறார்கள். இதனையடுத்து அவர் கருவுற்றிருப்பதாகவும் அந்த விசாரணை தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து காவல்துறையினர் இந்த பச்சிளம் குழந்தை உயிரிழந்த பச்சிளம் குழந்தையை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். யாருக்கும் தெரியாம, அதாவது 8 மாதம் கருவுற்று 8 மாதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் அவரது வீட்டுக்கு அவர் கர்ப்பமாயிருப்பது வீட்டுக்கு தெரியாத ஒரு நிலை இருந்திருக்கிறது. அந்த பெண்ணுக்கு இதுவரையிலும் கர்ப்பமாயிருப்பதாக அவரது குடும்பத்தினருக்கும் யாருக்கும் தெரியவில்லை என கூறப்படுகிறது. திடீர் வயிற்றுவலி காரணமாக மருத்துவமனைகள் சிகிச்சையில் இருந்தபோது அவர் யாருக்கும் தெரியாமல் கழிவறைக்கு சென்று அவரே குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். பெற்றெடுக்கும் போதே குழந்தை இறந்துதான் வந்ததாக அவர் விசாரணையில் தெரியப்படுத்தியிருக்கிறார். இருந்த போதிலும் இளம்பன் ஒருவர் யாருக்கும் தெரியாமல் கழிவறைக்கு சென்று குழந்தையை பெற்றெடுத்து குப்பை தொட்டியில் வீசியிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை எடுத்து வருகிறார்கள். இளம்பன் தன்னுடன் நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒருவருடன் உறவு கொண்டிருப்பதால் நடந்திருப்பதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்பாக இருவர் குடும்பத்தினரும் அவ்வப்போதே காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஐகோட்.